வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது வீட்டுக்கு ஒரு தியேட்டர் செட்டப்புக்கான ஆடியோ சிஸ்டம் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டியான மெட்டீரியல், மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த ஆம்ப்ளிஃபயர்ஸு இதோட ஃபுல் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு எல்இடி டிவிக்கு ஒரு 5.1 இந்த டால்பி டிடிஎஸ் செட்டப்போட ஆம்ப்ளிஃபையர் செஞ்சு வைக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்து ரேட்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் ஒரு ஒரு மினிமம் அதே மாதிரி குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி 5.1 இல்லைங்க 5.2 செட்டப்புக்கான ரேட்டு அதில் என்னென்னலாம் வருன்ற டீட்டெயிலும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். அது உங்களுக்கு ஓகேனா அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துருப்போம். இந்த வீடியோவோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு முக்கியமான டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுக்கு ஸ்கிப் கொடுக்காமல் பாருங்கள். நிறைய டீட்டெயில்ஸ் இதுக்குள்ளார சொல்லியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆம்ப்ளிஃபயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டுத்தோட வீடியோவும் 5 சேனல் ஆம்ப்ளிஃபயர், சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபயர் ரெண்டுத்தினுடைய வீடியோவும் நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோவுக்கு முன்னாடி தனித்தனியாக ஆம்ப்ளிஃபயரோட டீட்டெயில்ஸ் நம்ம போட்டிருக்கிறோம். அந்த ஆம்ப்ளிஃபயரோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் போய் பார்த்து அதனுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த ஆம்ப்ளிஃபயரில் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறது ஒன்று ஒன்றான்னு சொல்கிறேன். டவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 அடி டவரு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து சப்வூஃபர் பாக்ஸு, ஜேபிஎல் சப்வூஃபர் 1500 2 யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு வந்து 24 இன்ச்சு டெப்த் உள்ள எல் போர்ட்டட் டபுள் பைப்பு வச்ச சப்வூஃபர் பாக்ஸு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டவர் பாக்ஸஸில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு ஃப்ரேமில் ஒரு எஸ் டைப்பு ஒரு பெண்ட் எடுத்து அது ஒரு மாடல் மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம். மற்றபடி உங்களுக்கு இதில் இருக்கிற பாக்ஸஸில் பேக் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிற சாக்கெட் எல்லாமே மார்க்கெட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் சாக்கெட்லேயே மெட்டல் பட்டன் உள்ள மாதிரி ஒரு டைப்பு இருக்கும். கேட்டால் அது இம்போர்ட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளதை நம்ம இதில் வந்து நம்ம சாக்கெட் எல்லாமே அந்த சாக்கெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பாக்ஸஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பியூர் எம்டிஎஃப் 3/4 இன்ச்சு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பாக்ஸஸ் உள்ளார டவர் பாக்ஸு, சப்வூஃபர் பாக்ஸு இது எல்லாத்துலேயும் உள்ளுக்குள்ளார ஸ்பாஞ்ச் 3/4 இன்ச்சு ஸ்பாஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர் பாக்ஸில் உள்ளார ஃபிக்ஸ் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய பேஸ் ரிசல்ட்டு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கணும். அதே மாதிரி நல்லா பேஸ் ரிசல்ட்டும் பஞ்சிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பாக்ஸ்க்குள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பாஞ்ச் வச்சுருக்கோம். அதே மாதிரி பாக்ஸில் ஒரு காடி எடுத்து அதை பலவையோட மட்டத்துக்கே ஊஃபர்ஸ் வர மாதிரி அதுலேயும் போட்டிருக்கோம். டவர் பாக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மட்டத்துக்கு போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3-வே கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து 8 இன்ச்சு டெயின்டி ஒன்று, 6 இன்ச்சு டெயின்டி ஒன்று, ஒரு டெயின்ட்டியில் மேக்னெட்டிக் டியூட்டர் ஒன்று தான் நம்ம அந்த டவரில் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற டவர் பாக்ஸு உங்களுக்கு 3 அடி உயரம் உள்ள 2 டவர் பாக்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு சரவுண்டு பாக்ஸு அப்படின்னு எடுத்திங்கன்னா சரவுண்டுக்கு தியேட்டர் டைப் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். தியேட்டர் டைப்பில் நம்ம ரெகுலராக டபுள் ஸ்லோப்பை போட்டு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த டபுள் ஸ்லோப்பில் இல்லாமல் ஒரு நார்மலாக தியேட்டரில் இருக்கிற மாதிரி ஒரே ஸ்லோப்பாகவே எல் மாதிரியே கொண்டு வந்துட்டோம். ஏன் அப்படி பண்ணியிருந்தோன்னா அந்த இடத்துல அவங்க புதுசாக வீடு கட்டியிருந்தாங்க. ஸோ லோடு அதிகமாகவும் கிடைக்கக்கூடாது. பாக்ஸோட வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆணி அடித்து மாற்றுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பாக்ஸோட வெயிட்டை குறைச்சிட்டு அதே 3/4 இன்ச்சு பலகையிலே அந்த பாக்ஸையுமே சரவுண்டு பாக்ஸையுமே வந்து பார்த்துருக்கீங்கன்னா செஞ்சிட்டோம். இந்த சரவுண்டு பாக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 8 இன்ச்சு டெயின்ட்டி ஊஃபரு, ஒரு டியூட்ரு போட்டது. இது உள்ளார வந்து பார்த்திங்கன்னா டியூட்டருக்கு கிராஸ் ஓவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த தியேட்டர் டைப் பாக்ஸு அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அகலம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடி, டெப்த்து வந்து ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச்சு. அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டவர் பாக்ஸஸ் தியேட்டர் டைப் பாக்ஸஸ் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸும் பாக்ஸஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எதிர்பார்க்கறது எப்படி எதிர்பார்க்குறீங்க?
எவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளார எதிர்பார்க்குறீங்க? முக்கியமாக இதில் உள்ள பட்ஜெட்டை நீங்கள் எனக்கு சொல்லி தான் ஆகணும். ஏன்னா உங்களுடைய பட்ஜெட் எவ்வளோன்னு தெரியாமல் நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே முடியாது. இல்லை உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னாலும், உங்களுக்கு பட்ஜெட் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னாலும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முன்னாடியே எனக்கு சொல்லிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து என்ன மெட்டீரியல்லாம் போட முடியும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுக்க முடியும். பட்ஜெட்டுக்குள்ளார சொன்னீங்கனாலும் ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியும். பவுண்ட்ரி பட்ஜெட் பவுண்ட்ரிக்கு அந்தாண்டா நீங்கள் ஒரு லிமிட் கொடுத்தீங்கனாலும் அப்படின்னாலும், ஸோ அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியும். இதுதான் அதில் உள்ள வித்தியாசம். இப்போது இதில் சென்ட்ரு பாக்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 அடி நீட்டாக வரும். 2 6 இன்ச்சு ஒரு டியூட்ரு இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் டியூட்ரு தான். இப்போது இந்த சிஸ்டத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிறது உங்களுக்கு சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர், சேனல் ஆம்ப்ளிஃபையர் 2த்தையும் சேர்த்து நம்ம நிறையா சைட்டில் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் இந்த சைட்டில் அவங்க வச்சுருக்கிற அந்த ஷோகேஸோட இடம் வந்து சின்னதாக இருக்கிறனால 2 ஆம்பாக போடுறோம். 2 ஆம்ப்ளிஃபையராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வீட்டில் நம்ம அதோட செட்டப் காட்டுறோம் பாருங்கள். 2 ஆம்ப்ளிஃபையர், ஒரு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சேனல் ஆம்ப்ளிஃபையர், ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர், ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டுக்கு டவரு, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர் பாக்ஸு, அது டிவிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு பாக்ஸு. அப்படியே உங்களுக்கு பேக் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இல்லைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேட்டர் பாக்ஸு. அந்த தேட்டர் டைப்பு பாக்ஸு அப்படிங்கிறது உங்களுக்கு அது மட்டும்தான் நம்மளுக்கு பின்னாடி ஃபீஸபிளாக நம்ம அங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். மற்றது எல்லாத்துக்குமே உங்களுக்கு கேஷிங் பைப் அடித்து ஒயரிங் பண்ணிடுது. அவங்க கஸ்டமர் வந்து ஒயரிங் பண்ணும்போது அந்த இதை அவங்க பண்ணித்தரல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மள்ட்டேருந்து ஒரு எலக்ட்ரிஷியன் கேட்டிருந்தாங்க. ஸோ எலக்ட்ரிஷியன் சப்போர்ட் இந்த ஸ்பீக்கர் பாக்ஸுக்கெலாம் ஒயரிங் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட எலக்ட்ரிஷியன் சப்போர்ட்டு கேட்டிருந்தாங்க. நம்ம அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியனை ஒருத்தர் அவங்களுக்கு இந்த மாதிரி லைனிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்பீக்கர் பாக்ஸஸ் எல்லாத்தையுமே அந்த வீட்டுக்கு ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு போய் நம்ம அவங்க வீட்டில் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ இது மாதிரி உங்களுக்கு வீட்டில் ஃபிட்டிங் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா இதில் வந்து நான் சொல்ல போகிறது இது முக்கியமான விஷயம். இதை நீங்கள் கொஞ்சம் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. யாரும் இந்த மாதிரி ஹோம் தேட்டர் உங்கள் வீட்டில் வைக்கணும், இது இந்த மாதிரியும் சரி இல்லை எந்த மாதிரியாக இருந்தாலும் சரி, இந்த முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வீடு கட்டி எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பார்க்குறதுக்கு முன்னாடியேவும் அது வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து ஹோம் தேட்டர் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை எந்த இடத்துட்ட என்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து அதை முன்னாடியே நம்ம பண்ணிடணும். லேட்டாக பண்ணணும் அப்படின்னோம்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு அப்புறம் ஹிண்ட்ரன்ஸ் வரும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னோம்னா, இப்போது ஒரு இடத்துல நம்ம பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோமா, என்ன மாதிரி பாக்ஸ் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அந்த பாக்ஸ் வைக்கிறதுக்கு என்ன மாதிரி நம்ம அந்த இடத்துல ப்ரொவிஷன்ஸ் ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே செஞ்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அதில் கொண்டு போய் நம்ம ஒரு ஸ்லாப் வைக்கிற மாதிரியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆணி அடித்து அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியோ அடிஷ்னல் ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா அது கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த பெயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒர்க்கை சேர்த்து பண்ணும்போது அது என்ன நிலைமைக்கு ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் நீங்கள் ஹோம் தேட்டர் வைக்க போகிறீங்க அப்படின்னா என்ன மாதிரி பாக்ஸ் போட போகிறீங்க, என்ன மாதிரி செட்டப் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத பாக்ஸினுடைய டைமென்ஷன்ஸ் முதற்கொண்டு நீங்கள் கருத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீட்டில் நீங்கள் அந்த பாக்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு பிளேஸை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு கடப்பாக்கல் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் காடி எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து கடையில் வைக்கக்கூடிய ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு உண்டான அந்த ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் விற்கிது, இங்கே எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட்லேயும் நிறையா விற்கிது. அதில் எந்த மாதிரி நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய எலக்ட்ரிஷியனில் எந்தெந்த இடத்துட்டு எந்தெந்த ஸ்பீக்கர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஒயரிங்கே கண்டிப்பாக பண்ண சொல்லிடுங்க. எக்ஸ்ட்ரா இல்லை ஒரு இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஐடியாவும் பாக்ஸோட ஐடியாவும் இல்லைன்னா யாரோ ஒரு டெக்னீஷியன் என்ன போல் யாரோ ஒரு டெக்னீஷியன் என்னகிட்டயோ இல்லை யாருக்கிட்டேயோ இல்லை என்ன மாதிரி நம்ம பண்ணலாம், எவ்வளோ பட்ஜெட் வருன்ற டீட்டெயில் நீங்கள் கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அவர் என்ன ஐடியா கொடுத்தாரோ அதை ஒரு ஸ்கெட்ச் மாதிரி போட்டு வாங்கிட்டு ஒரு டயக்ராமாக போட்டு வாங்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் பாக்ஸஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் அதுக்கப்புறமேட்டு வச்சு வரக்கூடிய தொந்தரவுகள் வராமல் நீட்டாக உங்களுக்கு அந்த ஒர்க்கும் முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா
இந்த பாயிண்ட்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் கனெக்ஷன் பண்ணுறதுக்கான பாயிண்ட்டு ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் எல்லாருமே ஒரு பிளாஸ்டிக் டோர் போட்டு ஸ்க்ரூ வைக்கிற மாதிரி வெளியில் தெரியாத மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் வரதில்லை. எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் வச்சிங்கனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இது என்னுடைய சைடுலேருந்து நான் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினச்ச ஒரு முக்கியமான விஷயம். அதை நான் வந்து இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறேன். இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்த்த அளவில் உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதா அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு இதனுடைய இப்போ உங்களுக்கு இதை மாதிரி செய்யணும் அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட்டு எனக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லிவிடுங்க. பட்ஜெட்டு எனக்கு இந்த பட்ஜெட்டு இல்லை, எனக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டு அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் முடிவு பண்ணிக்கிறதா. நீங்கள் என்ன ஐடியாவில் வச்சுருக்கீங்களோ அதை எனக்கு சொன்னீங்கன்னா தான் நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன அப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஷனுக்கு நம்ம அதுக்குள்ளார போகலாம். அதனை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு இன்புட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா HDMI, கோஆக்சியல், ஆப்டிக்கல் இந்த மாதிரி உங்களுக்கு சோர்ஸஸ் இருக்குது. இதே உங்களுக்கு ப்ரோலாஜிக்கில் இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் அது எல்லாமே உங்களுடைய சாய்ஸு, உங்களுடைய பட்ஜெட்டை பற்றி சேர்ந்தது தான். இப்போ இது வரைக்கும் இந்த வீடியோவில் இந்த ஹோம் தேட்டர் சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்து ரொம்ப நாளாக அதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்ட்டு இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே ஒரு LED டிவியில் ஒரு மூவி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டால்பி டிடிஎஸ் ஆம்பிளிஃபையர் லோ ப்ரைஸில் கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மிகப்பெரிய தொந்தரவு பட்ஜெட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அது கிடைக்கிறது கிடையாது. அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு லோயஸ்ட் பட்ஜெட்லேயே நம்ம சொன்னோம்னாலும் அது எல்லாருக்கும் செய்கிற அளவுக்கு கையில் பணம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறதுனால நான் ஓப்பனாக இந்த இதில் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு மினிமம் நீங்கள் வந்து ஒரு LED டிவிக்கு செட்டப் செய்கிறீங்க அப்படின்னா நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு லோ ப்ரைஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 28,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபா வரும். இதுவே ஏன் இவ்வளோ ரேட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிட்டு, அதனுடைய ரிமோட் கிட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகம். அக்ரிலிக் பேனலு இந்த மாதிரி உங்களுக்கு ரேட் அதிகமான பட்ஜெட்ஸ் வந்து உள்ளே வரும். அதே மாதிரி நம்ம அந்த பட்ஜெட் சொல்லியிருக்கிறது 5.2க்கு தான் நம்ம சொல்கிறோம். ஏன் 5.1க்கு சொல்லலை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செட்டப் வீட்டுக்குள்ளார போடும்போது ஒரு சப்வூஃபரை நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த ஒரு சப்வூஃபரே நீங்கள் அப்படி ஆப்ரேட் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது ஆம்ப்ளிஃபையருக்கு சில பாதகங்களை விளைவிக்கும். ஹீட் ஆகும். ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் ஒரே சப்வூஃபரை போட்டு அதிக வால்யூமில் வச்சு கேட்குறதுக்கு. அதனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5.2 தான் சஜஷன் பண்ணுறோம். இந்த நம்ம சொன்ன பட்ஜெட்டில் என்ன உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே மைக்கா பாக்ஸு பிளாக் கலரு, 6 இன்ச்சு தேட்டர் டைப் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4, அதே மாதிரி சென்டருக்கு 2 4 இன்ச்சு போட்டு மைக்கா பாக்ஸு. ஆம்ப்ளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம வீடியோவில் பார்த்தது மாதிரி நீங்கள் என்ன பேனல் கேட்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு பேனல் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபையர் தான். அதில் உங்களுக்கு HDMI, RC, கோஆக்சியல், ஆப்டிக்கல், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஸ், ப்ளூடூத்து அந்த ரெகுலராக எல்லாத்துலேயும் வரக்கூடிய அந்த மாதிரி செட்டப்ஸும் உங்களுக்கு அதில் வந்துடும். இதுக்கு உங்கள்கிட்ட பேசிக்காக இருக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் அவுட்டோ இல்லை HDMI அவுட்டோ இருக்கக்கூடிய ஒரு டால்பி சர்டிஃபைடு சப்போர்ட்டட் டிவி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மஸ்ட்டு. இது இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்டு நம்ம செஞ்சு போட்டு கொடுக்கக்கூடிய அந்த FT003ல் உங்களுக்கு கரெக்டாக டால்பி டிடிஎஸ் வரும். அதுக்கப்புறம் சப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 10 இன்ச்சு சப்வூஃபர்ஸ் வந்துடும். இந்த இடத்துட்ட நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நம்ம இந்த 28,000 ரூபா சொல்லியிருக்கிறது, 30,000 ரூபா சொல்லியிருக்கிறது உங்களுக்கு வேரியேஷன் இருக்கிறது. இதுக்கு கம்மியாகவும் வரும். 27,000 ரூபாய்க்கும் நம்ம அதில் செஞ்சுக்கலாம். பட் ஆனால் இந்த 27,000 ரூபாய்க்கு அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டில் உள்ள ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்ம உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். 30,000 ரூபாய்க்கு மேலே ஒரு 32,000 ரூபாய் 30,000 ரூபாயிலேருந்து 32,000 ரூபாய்க்குள்ளார மற்ற ஸ்பீக்கரு, சப்வூஃபர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்காண்டி அதை நம்ம ரெடி பண்ணினது. அந்த மாதிரி இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓம்ஸோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ ஆடியோவோட குவாலிட்டி பக்காவாக இருக்கும். லைஃபும் வர மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம ஹேண்ட்மேட்லேயும் செஞ்சு போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 27,000 ரூபாயிலேருந்து 32,000 ரூபாய்க்குள்ளார ஒரு 3 வெரைட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பேசிக் பட்ஜெட்டில் 5.2
அதுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை பற்றி என்னென்ன ஸ்பீக்கர்ஸு, என்னென்ன சப்வூஃபர்ஸு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றவங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிவிடுங்க. இதை நம்ம இந்த வீடியோ சொல்லிக்கிறதுக்கு காரணம், நிறைய பேர் வீட்டில் ஒரு 5.1 செட்டப்ஸில் எல்இடி டிவியில் கேட்கணும்னு நான் வீடியோவில் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதை நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இதை தொடர்ந்து இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்ஸ் வீடியோஸு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஆம்பிளிஃபையரு இதுக்கோட சப் ஆம்பு அப்படின்றது நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கிறோம். இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோவாக இருக்கும், தேவைப்படுறவங்க பாருங்கள். 60R மோனோ 2 யூஸ் பண்ணி 2 ஃப்ரீக்வன்சி, மொத்தம் 3 ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி செலக்டர் சுவிட்ச் போட்ட ஆம்பிளிஃபையரு. அந்த ஆம்போட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், வேணுன்றவங்க பாருங்கள். அதுக்கு செஞ்ச 5 சேனல் ஆம்பிளிஃபையர் தான் இந்த ஆம்பிளிஃபையரு. இந்த ஆம்பிளிஃபையர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு எல்இடி டிவியில் பார்க்கும்பொழுது நல்ல ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஹெவியாக செஞ்சுருக்கக்கூடிய 5 சேனல் ஆம்பிளிஃபையரு. இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டியான டெயின்டியோட ஸ்பீக்கர்ஸ். அதனுடைய வீடியோவுமே தொடர்ந்து நம்மளோட சேனலில் வரும். சேனலுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரைட் லெஃப்ட்டுக்கு 200 வாட்ஸு, சென்டருக்கு 100 வாட்ஸு, சரவுண்டுக்கு 100 வாட்ஸ், அந்த கான்ஃபிகரேஷனில் இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். இது ஆன் ஆஃப் சுவிட்சு. இதே மாதிரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுவிட்சுங்கிறது உங்களுக்கு சாஃப்டாக ஆன் ஆகி சாஃப்டாக ஆஃப் ஆகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இது என்கோட்ரு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெரிய டிஸ்பிளே போட்டது FT003 யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறோம். இதனுடைய ஆடியோ ரிசல்ட் அப்படிங்கிறது ஃபுல் செட்டப்பை அவங்க வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு தனி வீடியோவாக போடுறோம், அதில் நீங்கள் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா USB. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற புஷ் அப்படிங்கிறது கோல்டு கலரு, இதிலே சில்வர் கலரும் இருக்குது. இதனுடைய பேனல் அப்படிங்கிறது கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்களோ அந்த நேம் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுக்கு மேட்சிங்காக பேனலும் பார்த்திங்கன்னா சப் ஆம்புக்கு அதுவுமே செஞ்சு போட்டிருக்கிறோம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற டீட்டெயில் பார்ப்போம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஆம்பிளிஃபையரோட இன்டீரியரு. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைட் லெஃப்ட்டுக்கு 200 வாட்ஸு, குமாரில் 40R மோனோ, சரவுண்டுக்கு 40R மோனோவில் ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்து சென்டருக்கு 52001943ல் ஒரு போர்டு யூஸ் பண்ணி இது சென்டருக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். FT003 ஆப்டிக்கல் கோஆக்சியல் HDMI RC டிஜிட்டல் இன்புட் கொடுத்துக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா மெர்ஜ் பண்ணது JJ சரவுண்ட்ஸோட ரிமோட் கிட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா 7 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா இந்த 4 இதை பார்த்திங்கன்னா 2 பிரிட்ஜ் பண்ணி ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். தனித்தனியாக உள்ளது பார்த்திங்கன்னா சென்ட்ரு சரவுண்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதனுடைய தெர்மல் சென்சார் எந்த இடத்துட்டு அதிகமாக ஹீட் ஆக சான்ஸ் இருக்கோ அந்த இடத்துட்ட தெர்மல் சென்சிங்கும் இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். இது கேன் பார்த்திங்கன்னா 4 கேன் யூஸ் பண்ணி இந்த பவர் ஆம்புக்கு மட்டும் இந்த இதுலேருந்து வர பவர் அவுட்புட்டு இதில் வர்றது மட்டுமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு எதுக்கும் யூஸ் பண்ணலை, பவர் ஆம்புக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த டீகோடருக்கு ரிமோட் கிட்டுக்கு பார்த்திங்கன்னா தனியாக SMBS, லைட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துட்ட ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணி லைட்டுக்கும் ஃபேனுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சைடில் உங்களுக்கு சப்பு அவுட்டு, இதுலேருந்து உங்களுக்கு டீகோடர்லேருந்து வரக்கூடிய அவுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இதுலேருந்து எடுத்து அந்த சப் ஆம்பில் நம்ம மெர்ஜ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். அதுக்கான இண்டிவிஜுவல் ஃபேனு, இதுக்கு ஒரு ஃபேனு, இதுக்கு ஒரு ஃபேனு, மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த 3 ஃபேனு இந்த பவர் ஆம்பை கூலிங் பண்ணுறதுக்கும். இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா இந்த பவர் ஆம்பு அதிகபட்சமாக உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகரிக்கும் பொழுது அதனுடைய டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்காண்டி ஆடியோவோட கட் பண்ணிவிட்டு அந்த ஃபேன் ஆன் ஆகும். ஆடியோ உங்களுக்கு ஆடியோ போர்டு உங்களுக்கு ஹீட்டு குறைஞ்சதுக்கப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா அந்த ஃபேன் ஆன் ஆகிக்கும். அந்த மாதிரி 4 ஃபேன் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதனுடைய பேக் சைடு பார்ப்போம். இதுதான் பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு. ஆப்டிக்கலு, கோஆக்சியல், HDMI RC 2 ஃபேனு, CPU சாக்கெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஃபியூஸ் வர டைப்பு. இது பார்த்திங்கன்னா 5 சேனலுக்கும் 5 பனானா சாக்கெட்டு. இந்த இதில் பார்த்திங்கன்னா 3 ஆக்ஸ் கொடுத்துக்கலாம், 1 2 3 ஆக்ஸு. இது பார்த்திங்கன்னா எம்டியாக தான் விட்டுருக்கோம். இதில் உங்களுக்கு சப் அவுட் எடுக்கிறதுக்கு இதில் சப்புன்ற இடத்துல சென்ட்ரல் இடத்துல 2த்துலேருந்து நீங்கள் இதில் வேணாலும் எடுத்துக்கலாம்.
இப்போ இது வரைக்கும் இந்த ஆம்ப்ளிஃபையரோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். இதனுடைய ஆடியோ ரிசல்ட், இதுக்கு செஞ்ச ஸ்பீக்கர் பாக்ஸு எல்லாமே எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்றது ஃபுல் வீடியோ கஸ்டமர் வீட்டில் ஃபிட்டிங் போட்டுட்டு நம்ம தான் அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதை ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு ஃபுல் ஆடியோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் பதிவிடுவோம். நம்மளோட சேனலில் இது மாதிரி உங்களுக்கு இதுவும் வீடியோஸ் பார்த்து அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணோம் அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸ் வரும். அதனுடைய எல்லா டீட்டெயிலும், இதனுடைய பேசிக் ரேட்டு, ஒரு வீட்டுக்கு வைக்கக்கூடிய ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான டால்பி டிடிஎஸ் ஆம்ப்ளிஃபையருக்கு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே 5.2 தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். 5.1 ரெக்கமெண்ட் வந்து கஸ்டமர் பட்ஜெட்டு ஓரியன்டாக போனாலும் சரி, இல்லை 5.1 போகணும். கஸ்டமர் ஃபோர்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து 5.1 செய்கிறோம். ஏன் 5.2 செய்கிறோம் அப்படின்னம்னா, இந்த ஆம்ப்ளிஃபையர் நம்ம மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்டுங்கிறது 2 எண்டுலேருந்து உங்களுக்கு பேஸ் வந்துச்சுன்னா தான் அது நல்லாயிருக்கும் ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ஸோ ஒரு சப்வூஃபரை வச்சு நம்ம ஃபுல் வால்யூமில் ஏற்றி அந்த மாதிரி நம்ம ஆடியோ கேட்குறது அப்படிங்கிறது ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸுக்கு நல்லா இருக்காது. நம்பர் ஆஃப் சப்வூஃபர்ஸ் அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியேட்டர் ஃபீல் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கொடுக்க முடியும். இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுப்போம். இதனை தொடர்ந்து நம்ம ஃபுல் செட்டு என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத கஸ்டமர் வீட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையரு, நல்ல ஹெவியான சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையரு. வீடியோ எடுக்கும்போதே கொஞ்சம் எக்ஸ்டர்னல் நாய்ஸ் இருந்துச்சுன்னா தவறாக நினச்சிக்க வேணாம். ஏன்னா அது நாளைக்கு டெலிவரி கொடுக்குற மாதிரி ஆம்ப் இருக்கிறதுனால இன்றைக்கி வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஆம்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு ஒரு தேட்டர் செட்டப் மாதிரி, அதாவது அக்விஸ்டிக் பண்ணாமல் 2 டவரு, 2 12 இன்ச்சு சப்பு அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு கேட்டிருந்தாங்க. அதுக்கு செஞ்சுருக்க சப் ஆம்பு தான் இது. இது இல்லாமல் இதனுடைய ஃபுல் வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வரும். 5 சேனலுக்கு தனியாக ஆம்பு செஞ்சுருக்கிறோம், அதையும் நீங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையரை பொறுத்தளவில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா, இந்த பேனல் கஸ்டமர் கேட்ட கலரில் போட்டு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி அவங்க என்ன நேம் போட சொன்னாங்களோ அந்த நேமை போட்டு கொடுத்துருக்கோம். இதில் வந்து நீங்கள் 2 12 இன்ச்சு சப்வூஃபர் JBL தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம யூஸ் பண்ண பொறுத்து JBL 1500 வாட்ஸ், 1300 வாட்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பைனியரு, சோனி இந்த மாதிரி எந்த சப்வூஃபர் வேணாலும் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 300 வாட்ஸ் RMS இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப ஒன்றும் பெருசாக செக் பண்ணணும் அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா சப் 1, அது சப் 2, 2 ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்குறோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக அந்த புஷ் பட்டன் வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி மெட்டலில் போட்டிருக்கிறோம். அது ஆன் ஆஃப்க்கான சுவிட்சு. இப்போது இந்த ஆம்ப்ளிஃபையரில் 2 ஃப்ரீக்வன்சியாக வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கஸ்டமர் வந்து அவங்களுக்கு 2 மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி எடுத்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு எது பிடிக்குதோ அவங்க இந்த இதை டியூன் பண்ணியும் வச்சுக்கலாம். அதே மாதிரி 2 ப்ரீலேருந்து வரக்கூடிய அவுட்டையும் சில நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஒரு போர்டை வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணல, கிறிஸ்டல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ எது பிடிக்குதோ அவங்க வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து உங்களுக்கு இன்புட்டு கொடுக்கக்கூடிய சோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா FT003. அது அப்கமிங் வீடியோஸில் அந்த 5 சேனல் ஆம்பு வரும், அதையும் நீங்கள் பாருங்கள். அதிலேருந்து சப் அவுட் எடுத்து இதில் கொடுத்துருக்குறோம். இதில் வந்து இன்புட் ஆடியோ அப்படிங்கிறது FT003லேருந்து தான் வரப்போகுது. இப்போது இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு கீழே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புஷ் கொடுத்துருக்கிறது கோல்டு கலர் கொடுக்கலாம், சில்வர் கலர் கொடுக்கலாம். அதில் நீங்கள் எது கேட்டிங்கனாலும் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு பார்ப்போம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு. இது வந்து உங்களுக்கு லைட் ஆன் ஆஃப் சுவிட்சு. இது வந்து உங்களுக்கு FT003 வேணுன்னா மேலே தள்ளிக்கணும், முன்னாடி உள்ள ஃப்ரீக்வன்சி எதுவும் வேணுன்னா நீங்கள் கீழே தள்ளிங்கன்னா அதில் 2 எது வேணுமோ இதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இது 2மே ஃப்ரீக்வன்சியாக சூஸ் பண்ணுறது. CPU ஏசி கார்டு தான் போட்டிருக்கோம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் சிம்பிள் தான் வந்துடும். இது வந்து கூலர் ஃபேனு, இதுவும் ஒரு கூலர் ஃபேனு. இதில் வந்து இந்த 2 இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்புட் எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம். 2மே வந்து 1 கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், 2 கொடுத்தீங்கனாலும் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது பனானா சாய்ட்டு. இது ஒரு சப்வூஃபர், இது ஒரு சப்வூஃபர். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், தனித்தனியாக நம்ம கொடுக்கணும். காமன் கிரவுண்டாக வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காமனாக தான் அதை கொடுத்துருக்குறோம்.
இந்த ஃபேனு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையரோட ஹீட்டு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வந்துருச்சுன்னா இந்த இது ஆன் ஆகும். இந்த ஃபேனும் உள்ளார இருக்கிற இன்னொரு ஃபேனும் நம்ம இன்டீரியரில் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு ரெகுலராகவே ரன் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரு. ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா 15 ஆம்பியருக்கு ஒரு டேப்பிங்கு, 12 ஒரு டேப்பிங்கு. இது வந்து 24 3 ஆம்பியர் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரு. சாஃப்ட் ஷார்ட்டர் போர்டு போட்டுருக்கோம். அதோட பவர் ரெக்டிஃபிகேஷன் செக்ஷனு. இதுக்கு 2 சப்பு ப்ரீக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரு பண்ணியிருப்போம். இந்த கெப்பாசிட்டர் வந்து மாற்றிருப்போம். ஃப்ரீக்வன்சி எடுத்து வெளியில் கொடுத்துருப்போம். இது அப்படியே தான் இருக்குது. ஃப்ரீக்வன்சி மட்டும் வெளியில் எடுத்து கொடுத்துருக்குறோம். அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பவர் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 80 வோல்ட்டு 15000 MFTயில் 4 கேன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 50 வோல்ட்டு 10 ஆம்பியர் 50-10 மெட்டல் டையோடு 1. இது 12 ரெக்டிஃபிகேஷன் செக்ஷனு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு 12 இந்த இதுலேருந்து வரதில் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு ஒர்க் ஆகிடும். இதில் உள்ள ரிலேவை நம்ம வந்து பிரிட்ஜு பண்ணி ஒரு சேனலுக்கு நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி பிரிட்ஜு பண்ணி 2 சேனலுக்கு இந்த இதை வந்து மாற்றி போட்டிருக்குறோம். அதுக்கடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 60R குமார். இது ஒரு 60R குமார். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் சென்சாரை வச்சுட்டு இதில் வந்து குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ஏறும் பொழுது ஆடியோ அவுட்டை வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருக்குறோம். இதுக்கு ஒரு தனியாக கூலர் ஃபேனு, இதுக்கு ஒரு தனியாக கூலர் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார இருக்குது. யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவே பானா சாக்கெட்டு தான். இந்த மாதிரி உங்களுக்கு சப் ஆம்ப் செய்யும் பொழுது நம்ம இந்த மாதிரி ஸ்லீவ் போட்டு நம்ம நீட்டாக செய்யும் பொழுது டைம் எடுக்குது. இல்லை டைமும் எடுக்கும் எப்பொழுதுமே இந்த மாதிரி ஸ்லீவ் போட்டுலாம் செய்யும் பொழுது. அதனால் நீங்கள் இன்கேஸ் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா டைம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் இந்த மாதிரி நம்ம ஓரளவு நீட்டாக செஞ்சு தர முடியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியரு. இதில் உள்ளார இருக்கிறதுல ப்ளூ கலர் லைட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரு கஸ்டமர் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் நம்மளுடைய சேனலில் வரும். தொடர்ந்து இதை பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி உங்களுக்கு சப் ஆம்ப் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். இது மாதிரி தான் சப் ஆம்ப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதே உங்களுக்கு வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வாட்ஸ் கம்மியாக கேட்டாலும் கம்மியாக வாங்கிக்கலாம். இன்னும் இதை விட நான் அதிகமாக வேணும், 8 டிரான்சிஸ்டர் போட்டது வேணும், 10 டிரான்சிஸ்டர் போட்டது வேணும் அப்படின்னாலும் அதை மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையரோட டீட்டெயிலு. இதனோட ஆடியோ ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம கஸ்டமர் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது தனி வீடியோவாக போடுவோம். அப்போ வந்து அதனுடைய ஆடியோ ரிசல்ட் நம்மளுடைய சேனலில் வரும். இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. மற்றும் இன்னொரு வீடியோவில் நம்ம சேனலில் சந்திப்போம்.